உடன் பிறந்தோர் பேசுவதில்லை, நான் தான் மூத்தவர், யாரும் பேசுவதில்லை, உறவுகள் பேசுவதில்லை, சொந்தங்கள் பேசுவதில்லை. ஆனால் எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். சம்டைம் யூ மே ஃபீல் லோன்லினஸ். எல்லாருக்கும் உண்டு. தனிமையிலும் உன் அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். பார்த்து சொல்கிறது, அன்பானுடைய அந்த மேரி பொசேத் என்ற ஒரு பல கதாபாத்திரம் வேதத்தில் இருக்கிறது. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். தகப்பனையும் தாய் இழந்தவன், ஃபாதர்லெஸ், ஃப்ரெண்ட்லெஸ், ஃபுட்லெஸ். தாய் தகப்பன் இல்லை, ஃபாதர்லெஸ், ஃப்ரெண்ட்லெஸ், நண்பர்கள் இல்லை, ஃபுட்லெஸ், ஆதாரம் இல்லை. வாஸ் இன் a foreign country. அதாவது லோதேபார். லோ என்றால் திரையில் பாருங்கள், லோதேபார், LODEBR. லோ என்றால் லோன்லினஸ், டி என்றால் டிப்ரெஷன், பார் என்றால் பேய்களின் குடியிருப்பு. அவன் யார்? யோனத்தானின் மகன் அவன். ஆனாலும் யார் மறந்தாலும் மறவிட்டாலும் தாவீது மறக்கவில்லை. அவன் கேட்ட ஒரு வார்த்தை, யோனத்தானின் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் யாராயிரும் சவுலின் வீட்டில் மீதியா இருக்கிறானா? உலகமே மறந்து விட்டது. அவன் இன்னொரு வீட்டிலே வேலைக்காரனா இருந்தான். அதாவது மாகீர் என்கிற ஒருவருடைய வீட்டிலே வேலைக்காரனா இருந்தான். வேலைக்காரனுக்கு வேலைக்காரன். கவனித்து பாருங்கள், தாவீது அதாவது வேலைக்காரனுக்கு வேலைக்காரன். அப்படிப்பட்ட வேலைக்காரனுக்கு வேலைக்காரர் இருந்த மேல்புசத்தை ராஜா ஒரு நாள் தேடி வந்தார். தனிமைதான். திரையில் பாருங்கள், லோலினஸ். இரண்டாவது ஃபாதர்லெஸ், friendless, footless, but he was fixed by the King of God. ராஜாவினால் அழைத்து வரப்பட்டான். feasted, ராஜாவின் போஜனத்திலே அவன் பந்தி இருந்தான். he became famous. எருசலேமிலே அவன் குடியிருந்தான். வேதம் சொல்கிறது, ராஜகுமாரில் ஒருவனை போல அவன் இருந்தானாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒரு தனிமையா இருந்த மேல்புசத்தை ராஜகுமாரில் ஒருவனை போல மாற்ற முடியுமானால் உன்னை மாற்ற முடியும். Don't give up. சோர்ந்து விட வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவனை தாவீது அவனை மறக்கவில்லை. ராஜா அவனை தேடி வந்தார். எனவே தேவன் வைத்த இடத்துல உறுதியாயிருங்கள். தேவன் சொல்லுவார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. மத்தேயு சுவிசேஷம் 25:21 தேவன் சொல்லுவார், நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. அன்நோட்டிஸ்ட், uncomforts, அன்பானவே, அதாவது மிஸ்அண்டர்ஸ்டூட், தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட நேரங்கள். ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலும் be loyal to God. ஒரு 3 வார்த்தையில் சொல்லுகிறேன், love the Lord,